ராமனின் அம்பு தாக்கியதும் ஊழிக்கால மேகம் போல வீழ்ந்தாள் தாடகை. வணக்கம் நண்பர்களே. சென்ற பாடலில் ராமபிரானின் அம்பு தாடகையின் நெஞ்சை பிளந்து கல்லாதவர் மனதிலே நல்லோர் சொன்ன பொருள் தங்காதது போல முதுகின் வழியே வெளியேறியதுன்னு கம்பர் அற்புதமான உவமையோட சொல்லியிருந்தார். ராமரின் அந்த அம்பு ஒரு சாதாரண அம்பு கிடையாதுங்க. அது வெறும் அம்பு இல்ல, அவளுடைய அழிவுக்கு போடப்பட்ட ஆணிவேறு. அப்படி நெஞ்சை பிளந்த அந்த அம்பு அடுத்து என்ன செஞ்சுது? தாடகை என்ன ஆனாள்? அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். கம்பர் எப்படிப்பட்ட உவமையோட இந்த சம்பவத்தை விவரிக்கிறார்னு பாருங்க. பொன்னெடுங்குன்றம் அண்ணான் புகர்முகப் பகழி என்னும் மண்ணெடுங்காலவன் காற்று அடித்தலும் இடித்து வானில்கல் நெடுமாறி பெய்யக்கடையுகத்து எழுந்த மேகம் மின்னோடும் அசனியோடும் வீழ்வதே போல வீழ்ந்தாள். சரிங்க, அந்த கொடிய தாடகை என்ன ஆனாள்? கம்பர் இந்த ஒரு பாட்டுல அவளுடைய வீழ்ச்சியை எவ்வளவு பிரம்மாண்டமா, எவ்வளவு அற்புதமா சித்திரிக்கிறார்னு கேளுங்க. முதல் 2 வரிகள் பொன் நெடுங்குன்றம் அண்ணான் புகர்முகப் பகழி என்னும், அதாவது பொன் நெடுங்குன்றம் அண்ணான். நம்ம ராமர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கருப்பு நிறம் கொண்டவர்தான். ஆனா கம்பர் அவரை பொன் நெடுங்குன்றம்னு சொல்றார். பொன் மலை மாதிரி உயர்ந்தவர், அசையாத உறுதி கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். மேருமலை மாதிரி அசைக்க முடியாத ஒரு உறுதியான தன்மை ராமர் கிட்ட இருக்குன்னு கம்பர் தன்னுடைய சொல்லழகால நமக்கு உணர்த்துகிறார். அப்படிப்பட்ட அந்த ராமபிரான் தன் வில்லிருந்து எய்த புகர்முகப் பகழி, அதாவது நுனியிலே புள்ளிகளோட கூடிய மிகவும் கூர்மையான அந்த அம்பு. அந்த அம்புங்கிறது வெறும் அம்பு கிடையாதுங்க. அடுத்த வரிகளை பாருங்க. மண் நெடுங்காலவன் காற்று அடித்தலும் அடையப்பா, அது அம்பு இல்லைங்க, மண் நெடுங்காலவன் காற்று. பிரளய காலம், அதாவது உலகமே அழியறப்ப வீசும் அந்த கடும் காற்று இருக்கு பாருங்க, ஊழிக்காற்று. அதைவிட வலிமையான, அதை ஒத்த ஒரு பெரும் புயல் காத்து அந்த அம்பு. அப்படிப்பட்ட ஒரு பலமான காற்று தாடகையை ஒரே அடியா தாக்கினதும் என்ன நடக்குது? இடித்து வானில் கல் நெடுமாறி பெய்ய கடையுகத்து எழுந்த மேகம். அதுவரைக்கும் கர்வம் பிடிச்சு வானத்தையே முட்டுற மாதிரி நிமிர்ந்து நின்னுக்கிட்டு இருந்த தாடகை வானத்துல இடி முழங்க கல்மழை கொட்டுற மாதிரி யுகத்தின் கடைசி காலத்துல உலகம் அழியப் போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ எழுந்து வர ஒரு பயங்கரமான கருமேகம். அந்த மேகத்தை தான் கம்பர் இங்கே தாடகைக்கு உவமையா சொல்றார். அந்த மேகம் எப்படி இருக்கும்? மின்னோடும் அசனியோடும் வீழ்வதே போல வீழ்ந்தாள். மின்னலோடவும் பெரும் இடியோடவும், அசனின்னா இடிங்க, அந்த ஊழிக்காலத்து மேகம் மொத்தமா சரிஞ்சு விழுந்தா எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஓசை கேட்கும், எப்படி ஒரு பேரழிவை காட்டும். அதே போல மின்னலும் இடியும் கூடிய ஒரு பேரழிவு மேகம் மொத்தமா சரிஞ்சு தரையில விழுற மாதிரி தாடகைங்கிற அந்த பெரும் அரக்கி தன் பிரம்மாண்டமான உடலோடு பெரும் ஒலியோடு பொத்தென்று பூமியில விழுந்துட்டா. அவளுடைய வீழ்ச்சியை கம்பர் இப்படி ஒரு ஊழிக்கால பேரழிவு மேகத்தின் வீழ்ச்சியோடு ஒப்பிட்டு பேசுறார் பாருங்க. ராமனுடைய அம்புங்கிறது ஒரு சின்ன அம்பு இல்லை, அது ஒரு ஊழிக்காலவன் காற்றுங்கிறதை எவ்வளவு அழகா இங்க விளக்குகிறார். தாடகை சும்மா விழல, உலகத்துக்கே ஆபத்துன்னு திரண்டு வந்த ஒரு கொடிய மேகம் விழுற மாதிரி விழுந்தான்னு கம்பர் தன்னோட சொல்லாற்றலால் நம் மனசுல ஒரு சித்திரத்தையே வரைஞ்சு காட்டிட்டாரு. கம்பரின் இந்த உவமை திறன் நம்ம மெய்சில் இருக்க வைக்குது இல்லையா? ராமபிரானின் ஒரே அம்பு எப்படிப்பட்ட பயங்கரமான அரக்கியையும் ஊழிக்கால பேரழிவு போல வீழ்த்திவிடும் என்பதை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் கம்பர். அடுத்த பாடல்ல தாடகை விழுந்ததன் விளைவுகள் என்ன, அவள் எப்படிப்பட்ட தோற்றத்துல விழுந்தாளுங்கிறதை கம்பர் விவரிக்கிறார்.